வெல்கம் டு ஆகாஷ் லுக் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஆகாஷோட பர்த்டே தான். எந்த பர்த்டேன்னு சொல்ல, என்ன வயசோட பர்த்டேன்ட்டு கரெக்டாக 11th பர்த்டே. இது 11th பர்த்டே. எப்படி தான் போச்சுன்னு தெரில. அவனுக்கு 11 ஆயிடுச்சு, 11 வயசு. இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்கிறான். அதுக்குள்ளே 11 வயசு ஆகிடுச்சு. நம்மளோட ஃபேவரட் கோயில் சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இப்போது. ஸோ இப்போ இந்த கோயில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. ரெகுலராக இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் வந்து வருவோம். பக்கத்துலன்னா வீட்டுக்கு பக்கத்து வீடு பக்கத்தில் இல்லை, கோயில் கொஞ்சம் தள்ளி போகணும். ஒரு 10 மினிட்ஸில் இருக்குது, அவ்வளோ தூரம் தான். ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அது. ஆக்சுவலாக நம்ம ஆகாஷ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நவகிரகணத்தை சுற்றி வராருன்னா நடந்து வரலாம், அவர் ஓடி தான் வராரு. அவங்க அக்காவோட போகிறாரு. அவருக்கு ஒரு மாலைலாம் போட்டு அவர் பேரில் ஒரு சின்ன அர்ச்சனை பண்ணிவிட்டு அவ்வளோதான், செலிப்ரேஷன் முடியல. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. அவன் ஸ்கூலுக்குலாம் போய் சாக்லேட்லாம் கொடுத்துட்டு வந்துட்டான். இப்போ அவன் என்ன வேண்டிக்கிறான் சொல்லி பார்க்கலாம். அப்புறம் போய் நம்ம என்ன பண்ணணும், என்ன சாப்பிட்லாம், என்ன வாங்கலாம், என்ன ஃப்ளேவர் கேக் வாங்கலாம். கேக் வந்து என்னென்ன கேக்கு வாங்கலாம், இல்லைனா வந்து எங்கே போய் என்ன சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் வந்து வேண்டிக்கிறான். எல்லாமே நம்மளுக்கு இன்றைக்கி கரெக்டாக நடக்குமா அப்படின்னு யோசிக்கிறான். அவங்க அக்காங்க வந்து அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. சரி, இந்த சாமி பேர் சொல்லு. பேர் மேலே போர்டு பார்க்காம சொல்லு. நீ தான் சொல்லணும் அதை பார்த்துட்டு. இது வந்து பெருமாள் கோயில் இதுதான். இதுலேயே நிறைய இருக்குது, சிவன் கோயிலே வந்து நிறைய இருக்குது. சரி, முடிச்சுட்டு நம்ம கேக் வாங்கலான்னு வந்திருக்கோம். பிளாக்பெரி ப்ளூபெரி இது வந்து ஷாப்போட நேம் வந்து ப்ளூபெரி. அதில் இந்த கேக்காப்பா அது வேணுன்றான் அவன். அது இல்லைப்பா, பிளாக்பெரி வாங்கலாம்ப்பா. நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்குது. பிளாக்பெரி இல்லை, பிளாக் ஃபாரஸ்ட் நிறைய ஃப்ளேவர் இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து பிளாக் ஃபாரஸ்ட் இல்லை சாக்லேட்டு. அவனா கேட்குறான் 1 கிலோ அதில் வாங்க, 1/2 கிலோ இதில் வாங்கன்றான். அந்த மாதிரி கேக் தான் எங்களுக்கு பிடிக்கும். அண்ணா பிளாக் ஃபாரஸ்ட்டு, பிளாக் சாக்லேட்டு எல்லாமே. ஓகே, அங்கே முடிச்சிட்டிங்க. பிளாக் ஃபாரஸ்ட்டை வாங்கி காரில் இருக்குது. ஸ்டார் பிரியாணி வந்துட்டீங்க. ஸ்டார் பிரியாணி இங்கே பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இதுவும் வந்து நம்மளோட ஃபேவரட் ஷாப்பு. நம்ம வீக்லி 2 முறையாவது போயிடுவோம். அந்த வீக்லி 2 முறை இல்லை, 4 முறை போவோம். அந்த மாதிரி போக மாட்டோம், எப்போயாவது தான் போகிறது இது. ஸோ இது வந்து ஸ்டார் பிரியாணி ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. எப்போவுமே முக்கால்வாசி இந்த நான் பன்னீர் அந்த மாதிரி வந்து வெஜ் ஐட்டம் தான் சாப்பிடுவோம். ஸோ இந்த வாட்டி வந்து இவன் பிரியாணி கேட்டிருக்கான். ஆகாஷோட ஃபேவரட் வந்து பிரியாணி. ஸோ அதில் என்ன கேட்க போகிறான்னு தெரியல இப்போது. ஸோ அவங்க அம்மா பார்த்துட்டு இப்போ சொல்கிறாங்க இது இருக்குது, அது இருக்குது, இது இல்லைன்னு. நான் என்ன சொல்கிறேன், மீல்ஸ் இருக்கான்னு பார்த்து சொல்ல ஆர்டர் பண்ணேன். மீல்ஸ் நீ மட்டும் அப்படியே போய் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்காங்க, போய் சாப்பிட்டு வா. இல்லைம்மா, மீல்ஸ் இருந்ததுன்னா நான்வெஜ் இந்த கடையில் மீல்ஸ் கிடையாது. கேட்டேன் தம்பி, உனக்கு என்ன வேணும்? அவனுக்கு பிரியாணி வேணும் அப்படி சொல்லிட்டான். நான் தான் டிசைட் பண்ணுறேன்ல. அதனால் வந்து மீல்ஸ் வந்து அவன் சாப்பிட மாட்டான். அவனுக்கு வந்து 65 பிரியாணி வாங்க போகிறேன். ஸோ வந்து சிக்கன் பிரியாணினா வந்து ஒரு பீஸ் நல்லா இருக்காது. எனக்கு சிக்கன் 65 பிரியாணி நல்லா இருக்காது. இல்லை, நம்மளுக்கு வந்து அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 65 பிரியாணி வாங்க போகிறேன். ஆமாம். அப்புறம் ஃப்ரைட் ரைஸ், பசங்க ஃப்ரைட் ரைஸ் தான் மெயினாக கேட்பாங்க. ஓகே, சிக்கன் ஃப்ரைட் ரைஸா, என்ன ஃப்ரைட் ரைஸ்? எக் ஃப்ரைட் ரைஸே போதும். அதுவே ஓகே. ஆமாம், அதுக்குள்ள வந்துடுச்சு 65 பிரியாணி. இது சிக்கன் 65 பிரியாணி வந்துச்சு. சாப்பிட்டுட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு போய் வீட்டில் போய் கேக் வெட்டிட்டு முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், பர்த்டே முடிஞ்சிடுச்சு. ஆனால் இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்றோம், 8 மணிக்கெலாம் சாப்பிட்றோம். ஆமாம், ஏன்னா வந்து அப்போ தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் கேக் வெட்டணும் உனக்கு. ஓகே, கோயிலுக்கு போயிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு கேக்கை வாங்கிட்டு அப்படியே நண்பா இதுக்கு வந்தாச்சு. ஸ்டார் பிரியாணி, ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி இல்லையா இது? ஆமாம். ஓகே, இது வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வந்திருக்கோம் தெரியுமா, கிராண்ட் ஓப்பனிங் அப்போ வந்திருக்கோம். அதுக்கப்புறம் 2-3 தடவை வந்து அப்புறம் அதில் ஸ்டாப் பண்ணிட்டோம். மெயினாக நான்வெஜ் வெளியே சாப்பிடக்கூடாது, அதனால ரீசனில் தான் வெளியே சாப்பிட்றது இல்லை. ஆமாம், யூஸ்வலாக வந்து நம்ம இந்த இது நான் பட்டர் நான், கோபி மஞ்சூரி இது மாதிரி ஐட்டம் தான் சாப்பிட்றது. சரி, ஓகே. இன்னைக்கு இவனுக்காக தான் பிரியாணி கேட்டான்னு சொல்லிட்டு என்னோட பிரியாணி சாப்பிட்டு அவனுக்கு போர் வச்சிச்சு, தலைவலி தான். சரி, அதான் என்கிட்ட கேட்டான், அம்மா செய்கிற பிரியாணியோட இது நல்லா இருக்குமான்னு கேட்டான். 1000 டைம் நல்லா இருக்கும்டான்னு நான் சொன்னேன். நான் நீ அப்புறம் பிரியாணி நீ சாப்பிட மாட்டேன், என்னோட பிரியாணியை பார்த்துக்கோ. நான் சாப்பிட மாட்டேன்ப்பா. இப்போ அவனுக்கு எப்படிப்பா பிடிச்சிருக்கா தம்பி? அது பிடிச்சிருக்கு. அவங்களுக்கும் வந்து இதுதான் இன்ட்ரெஸ்டடு. ஸோ இது ஆனியன்லாம் சாப்பிடுவா நீ? நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் உனக்கு வைக்கிறதுக்கு ஆனால் வைக்கிற அவள் கவனிக்க அதான் வேண்டான்னு சொல்ல வந்து அதுக்குள்ளே ஒரு வெஸ்டாரு வேஸ்ட் பண்ணி. சரி, ஓகே. சரி, இந்த வீடியோவில் நீங்கள் இருக்கீங்க, நான் இல்லையே. எங்கே நீ தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கியே. அதான் ஃப்ரைட் ரைஸ் வந்துடுச்சு. ஃப்ரைட் ரைஸ் செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரைட் ரைஸ் வந்துச்சு, நீ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆமாம், ஃப்ரைட் ரைஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, ரெண்டுமே பிடிச்சிருக்கு. சரி, அதனால் நம்ம ரெகுலராக இங்கே போகலாம் இனிமேல்.
ஓகேவா. நம்ம வேற கடை போயிருந்தோம், இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸ்டார் பிரியாணி. ஓகே, நல்லா இருக்குல்ல இது ஃபேவரட். அது சீரக சம்பால இருக்கு பிரியாணி. அதுவும் மெயினாக வந்து ஹோட்டல் வந்து ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு, கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ஆல்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், மேலே இது. என்ன எடுக்கிறீங்களா? ஓகே ஓகே, எடுங்கம்மா. நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுக்கிறீங்க. என்ன ஒன்று எடுத்ததே பெரிய விஷயம். கடைசியாக சரி போனால் போட்டோம், பசங்கிட்ட சரதா கொஞ்சம் எடுத்து கொடுமா அப்பா. நல்ல வேலை நான் எந்த இடத்துல இருக்கிறேன்னு கொஞ்சமாவது காட்டுனீங்க பாரு. ஆகாஷ் பக்கத்தில் இருக்கிறேன், நல்ல வேலை பர்த்டே பாய் பக்கத்தில் இருக்கேன் நான். ஓகே, வேறு இப்போ அவன் சாப்பிட்டுட்டு முடிக்கிறானா? இன்னும் இருக்கு அவருக்கு? ஆமாம், அவர் கொஞ்ச நேரம் சாப்பிடுவான் பொறுமையாக. ஸோ இந்த ஹோட்டலோட வியூ வந்து இப்படி தான் இருக்குது, நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்குது. நீ சாப்பிட்டு முடிச்சுட்ட, அவ்வளோதான். நான் இன்னுமா சாப்பிட்டுட்டு இருக்கேன்? இல்லையே, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், உட்காந்து இருக்கிறேன். ஓகேவா, எனக்கு அந்த இது ரொம்ப பிடிக்கும். அந்த பில் அமௌண்ட் நீ கட்டுறதுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. என்னப்பா நல்லா இருக்கா? அடுத்தது என்னப்பா வேணும்? ஐஸ்கிரீமா சாப்பிடுவான் அவன். இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடுவான், பல்லூடா சாப்பிடுவான். அத்தனை பல்லூடா கேட்டிருக்கான் பர்த்டேக்கு. ஃபல்லூடா கேட்டிருக்கானா? ஓகே, இப்போ வந்து நம்ம முடிச்சாச்சு, வெளியே வரோம். போயிட்டு அத்தனை கேக் வெட்டி சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்குங்க. காலையில் ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்துட்டார் இல்லையா? ஸ்கூல் போய் சாக்லேட்லாம் கொடுத்துட்டு வந்தான். சரி ஓகே, இந்த பிளாக் ஃபாரஸ்ட் தான் வாங்கிட்டு வந்தோம் 1 kg. பிளாக் ஃபாரஸ்ட். ஆமாம், பிளாக் தான் பிடிக்கும், இல்லை சாக்லேட் ஃப்ளேவர் 2 தான் பிடிக்கும் எங்களுக்கு. ஸோ வெட்டி அவரே செலிப்ரேட் பண்ணுறாரு. இப்போ இதில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கும் இப்போ 11th பர்த்டேக்கும் எப்படி டிஃபரன்ஸ்? என்ன வித்தியாசம்? பயங்கரமான வித்தியாசம். சீக்கிரமாக ஆகாஷ் வளர்ந்துட்டான், எல்லாம் வளர்ந்தாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, வயசும் ஆயிடுச்சு. இப்போ யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறான்? அதை சங்கிக்கு கொடுக்குறான். சங்கீதா அப்படிலாம் கிடையாது, 2 பேருமே ஈக்குவல் தான். அது யாருமோ அப்படி போயிடுச்சு கை, அவ்வளோதான் தவிர பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறான். நீ எங்கே போன? ஆளை காணோம். நான் வந்து மாவு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட மாவாட்டத்துக்காக போயிட்டேன். என்னோட ரெகுலர் டியூட்டி இருக்குல்ல, அந்த டியூட்டி பார்க்கறதுக்காக நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு என் வேலை பார்க்க போயிட்டேன். அவ்வளோதான். இந்த ஒரு பர்த்டே ஒரு செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு, ஒரு ஸ்மால் செலிப்ரேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளீஸ் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பாய்.